பிரியமான சிகரம் தொடும் புறாக்கள் என்ற பெண்களுக்கான பிரத்யேக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி உங்கள் சரீரத்திற்கும் உங்கள் ஆத்மாவுக்கும் பலன் தரும், சிகரங்களை தொட உதவும். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் இரும்பை குறித்து நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டில் 58 முறையும், புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 1 முறையும் இரும்பு இடம்பெற்றுள்ளது. பூமியில் மிக அதிகமாக கிடைக்கும் உலோகம் இரும்பு ஆகும். இரும்பு என்பது ஒரு உடையக்கூடிய கடினமான பொருளாகும். பெரும்பாலான இயந்திரங்களை உருவாக்க இரும்பே பயன்படுத்தப்படுகிறது. இரும்பு உயிரினங்களின் உயிர் வாழ்விற்கு முக்கியமானது. தாவரங்களில் இது குளோரோஃபில் உற்பத்தியில் பங்கு வகிக்கிறது. நமது உடல் நலத்தில் இரும்பின் பங்கு மிக முக்கியமானது. நமது உடல் இரும்பை பயன்படுத்தி ஹீமோகுளோபின் தயாரிக்கிறது. இது நுரையீரலில் இருந்து உடலின் அனைத்து பகுதிகளுக்கும் ஆக்சிஜனை கொண்டு செல்லும் இரத்த சிவப்பு அணுக்களில் உள்ள ஒரு புரதமாகும். நமது உடலுக்கு சில ஹார்மோன்களை உருவாக்க இரும்பும் தேவைப்படுகிறது. மனதின் வீரத்தையும் உடலின் வலுவையும் இரும்போடு தொடர்பு படுத்தி ஊமைகள் கவிஞர்களால் கூறப்படுகின்றன. இரும்பு இருதயம் படைத்தவள், இரும்பை போல் உடல் உறுதி படைத்தவன், இரும்பு திரை போல் அமைப்பை கொண்ட நாடுகள் போன்றவை இரும்பை தொடர்பு படுத்திய ஊமைகளாகும். வேதாகமத்தில் முதலாவதாக ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 22 இரும்பு என்ற வார்த்தை வருகிறது. இதன் மூலம் இரும்பு இந்த பூமி உருவான காலத்திலிருந்தே உள்ள ஒரு உலோகம் என்பது தெளிவாகிறது. எண்ணாகமம் 31:22 அக்கினிக்கு நிற்கத்தக்கவைகள் என்று இரும்பும் குறிப்பிடப்பட்டுள்ளது. உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு வரும் சாபம் குறிப்பிடப்பட்டுள்ள 23ஆம் வசனத்தில் உன் தலைக்கு மேலுள்ள வானம் வெண்கலமும் உனக்கு கீழ் உள்ள பூமி இரும்புமாய் இருக்கும் என்று வாசிக்கிறோம். உண்மையிலே பூமியில் அதிகம் காணப்படுவது இரும்புதான். யோபு 28:2 இரும்பு மண்ணிலிருந்து எடுக்கப்படும் என்ற ஒரு குறிப்பு உள்ளது. தானியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில்தான் இரும்பு என்ற வார்த்தை அதிகமான முறை இடம்பெற்றுள்ளது. பூமியிலிருந்து கிடைக்கும் இரும்பு தாதுவை நாம் அப்படியே உபயோகிக்க முடியாது. அதை சூடாக்கி கார்பன் டை ஆக்சைடு, ஈரம், அதில் உள்ள கரிமம் போன்றவற்றை வெளியேற்றி பின்னர் நிலக்கரி மற்றும் சுண்ணாம்புக்கள் இவற்றுடன் கலந்து உலையிலே சுமார் 1500 டிகிரி செல்சியஸ் வரை சூடுபடுத்துவார்கள். உருகிய நிலையில் இருக்கும் இரும்பு குழம்பில் மிதக்கும் கழிவுகளை அகற்றிவிட்டு வார்ப்பு இரும்பு ஆக்குவார்கள். பின்னும் அதிலிருந்து நீக்க வேண்டியவற்றை நீக்கிய பின்னரே அதை பயன்படுத்த முடியும். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால், கடினத்தன்மை கொண்ட இரும்பு
தன்னை உருக்க ஒப்பு கொடுக்கிறது. மேலும் அது பயன்பட வேண்டுமானால் அதிலிருந்து நீக்கப்பட வேண்டியவைகள் நீக்கப்பட வேண்டும். அதுபோல நாமும் தேவனால் பயன்படுத்தப்பட வேண்டுமானால் நம்மை தேவனுடைய கரங்களில் அர்ப்பணிக்க வேண்டும். அவர் சித்தம் செய்ய ஒப்பு கொடுக்க வேண்டும். மேலும் நாம் பயன்பட முடியாதபடி இருக்கிற தடைகளான எல்லா பாவங்களையும் வேண்டாத காரியங்களையும் நம்மை விட்டு அகற்ற வேண்டும். அப்பொழுது தேவனுக்கு உபயோகமான பாத்திரமாக நாம் மாற முடியும். தேவன் அப்படிப்பட்ட கிருபைகளை நம் அனைவருக்கும் தருவாராக. பிரியமானவர்களே, அடுத்த சில வாரங்கள் நம்ம டாக்கிங் தெரப்பீஸ் அதை பற்றி பார்க்க போகிறோம். போன தடவை கவுன்சிலிங் பற்றி கொஞ்சம் பார்த்தோம். இன்றைக்கு நம்ம சிபிடி பற்றி பார்ப்போம். சிபிடினா காக்னேட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி. காக்னிஷன்னா என்னது? காக்னிஷன் நம்ம திங்கிங் பேட்டர்ன்ஸ், நம்மளை பற்றி என்ன யோசிக்கிறோம், மற்றவங்கள பற்றி என்ன யோசிக்கிறோம், நம்ம சூழ்நிலைகளை பற்றி என்ன யோசிக்கிறோம், நம்ம உலகத்தை பற்றி என்ன யோசிக்கிறோம், இதெல்லாம் காக்னிஷன். பிஹேவியர் நம்மளுடைய ஆக்ஷன். இப்போது நம்ம திங்கிங் நம்ம ஆக்ஷனை அஃபெக்ட் பண்ணும், பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ஓவரால் கான்செப்ட் ஆஃப் சிபிடி. அந்த கான்செப்ட்ஸ் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இந்த கான்செப்ட்ஸை நீங்கள் உங்கள் டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். கொஞ்சம் ஆங்ஸைட்டி குறைக்கிறதுக்கோ இல்லைன்னா மூடை கொஞ்சம் லிஃப்ட் பண்ணுறதுக்கோ யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இப்போ சிபிஜியில் உள்ள கான்செப்ட் ஒரு ப்ராடாக சர்க்கிள் வரைஞ்சிங்கன்னா அந்த சர்க்கிள் உங்களுடைய சூழ்நிலை, சிச்சுவேஷனை நீங்கள் மாற்றவே முடியாது. அது உங்களுக்கு மீறி இருக்கிறது. இப்போ இந்த சூழ்நிலையை மாற்ற முடியாமல் இருக்கும்போது எது நீங்கள் மாற்றலாம்? உங்களுடைய ஆங்ஸைட்டியை குறைக்கிறதுக்கோ உங்களுடைய மூடை லிஃப்ட் பண்ணுறதுக்கோ உங்களுடைய தாட்ஸ் அபவுட் த சிச்சுவேஷன், அதை நீங்கள் மாற்றலாம். இப்போது ஒருத்தங்களுக்கு வேலை திடீர்னு போயிட்டு அப்படின்னா, ஐயோ வேலை போயிட்டே நான் என்ன செய்வேன் அப்படின்னு யோசிக்கும் பொழுது நம்மளுக்கு சோகமான தாட்டுக்கு வரும்பொழுது சோகமான ஃபீலிங்ஸ் இருக்கும். அது ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளே கொண்டு போயிடலாம் இல்லையா? அதுக்கு பதிலாக கொஞ்சம் முதல்ல க்ரீஃப் இருந்தாலும் அதுக்கப்புறம் எனக்கு இந்த வேலை போயிட்டு, ஆனால் இந்த வேலையிலேருந்து எனக்கு ஒரு நல்ல வேல்யூபிள் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்குது. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் இன்னொரு வேலை பார்க்குறதுக்கு இப்போ ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் யோசித்தீங்கன்னா உங்கள் தாட்ஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு, பாசிட்டிவ் ஆயிடுச்சு. அப்போது அது உங்கள் இமோஷன்ஸ், உங்கள் ஃபீலிங்ஸ், உங்கள் பாடி எப்படி அந்த சிச்சுவேஷனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது எல்லாமே மாறிட்டு சோகமாக வித்ட்ரா பண்ணி வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்த்து அப்ளிகேஷன்ஸ் பண்ணி அதை அனுப்ப ஆரம்பிச்சிருவீங்க இல்லையா? அப்போது அது ஃபார்வர்டாக போகிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இதே மாதிரி இன்னொரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லுவோம் ஆங்ஸைட்டிக்கு. இப்போது ஒரு டின்னர் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த டின்னரில் 2 பேர் உங்களுக்கு தெரியும், 2 பேர் தெரியாது. அவங்க கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புளாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு முக்கியமான பீப்புளாக வராங்க. அப்போது உங்களுக்கு முந்தின நாள் நீங்கள் ஆங்ஷியஸ் ஆரம்பிச்சிடலாம். ஐயோ இவங்களை நான் இதுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்குறேன், இல்லைன்னா நான் பார்த்ததே இல்லை, என்னை பற்றி அவங்க என்ன நினைப்பாங்களோ, என்ன கேட்டிருக்காங்களோ, நான் என்ன ட்ரெஸ் போட்டு போனால் நல்லாயிருக்கும், அங்கே போய் நான் இவ்வளோ பேசணுமா இல்லைன்னா பேசக்கூடாதா அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு முந்தின நாள்லேருந்து தூக்கம் கூட வராது. அடுத்த நாள் காலமே உங்களுக்கு அந்த ஆங்ஸைட்டியில் உங்கள் பிஹேவியர்ஸ் கொஞ்சம் இரிட்டபிள் ஆகிடலாம், சில வேளை ஸ்லோவாகிடலாம். உங்களுக்கு அன்றைக்கி செய்ய வேண்டிய வேலைகளில் மிஸ்டேக்ஸ் வரலாம். ஏன்னா உங்கள் மைண்டு ஆங்ஷியஸாக அப்படி குழம்பிக்கிட்டு இருக்குது, நிறையா தாட்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது இல்லையா? அப்போது அந்த ஃபீலிங்ஸ் அப்படி மாறும் பொழுது உங்களுடைய உடம்பு அந்த ஃபீலிங்ஸை எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கிறதும் வித்தியாசமாக இருக்கும். உங்கள் ஹார்ட் ரேட் கூடலாம், உங்கள் மசில்ஸில் டென்ஷன் வரலாம், உங்கள் வாய்ஸ் கூட கொஞ்சம் ஸ்க்ரீச்சி ஆகிடலாம், இல்லைன்னா டோன் ஹை ஆகிடலாம், உங்களுடைய ப்ரீதிங் ஷாலோ ஆகிடலாம், சிலவங்களுக்கு ஒமட்டல் மாதிரி வரும், இல்லைனா டயரியா வரும். இது எல்லாம் உங்களுடைய பாடியுடைய ஃபீலிங்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஆங்ஸைட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு மனதும் உடம்பும் குழம்பி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் புறப்பட்டு போகிறதுக்கு உங்களுக்கு லேட் ஆகும் இல்லையா? போனால் அங்கே பயமாக இருக்கும், அங்கே போய் உட்காந்தா ஒரு வேளை பாத்ரூம்க்கு ஓட வேண்டிய அவசியம் வரலாம். அங்கே போய் உட்காந்த பிறகு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக பேசுகிறதுக்கு தோணலாம், இல்லைன்னா பேசுகிறதுக்கே பயமாக இருந்து அப்படியே நீங்கள் ஐசோலேட் பண்ணிடலாம் இல்லையா? இப்போது அது உங்கள் பிஹேவியரில் உள்ள இஃபெக்ட். இது ஃபீலிங்ஸும் உங்கள் பாடி உடைய எக்ஸ்பீரியன்ஸும் அஃபெக்ட் பண்ணுறது. இப்போது இதே சூழ்நிலை
சேஞ்ச் பண்ணாமல் அதே டின்னருக்கு 2 பேர் தெரிஞ்சவங்க 2 பேர் தெரியாதவங்க நாளைக்கு ராத்திரி டின்னர் இருக்குது அப்படின்னா, ஒருவேளை உங்கள் மைண்டில் என்னைய பற்றி அவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு யோசிக்கிறதுக்கு பதிலாக, அவங்கள நான் ரொம்ப பார்த்ததில்ல, அவங்க பாவம் ஆங்ஷியஸாக இருக்கக்கூடாது, என்னைய பார்த்து பேசுகிறதுனால அவங்களுக்கு ஆங்ஸைட்டி இருக்குமான்னு தெரியலையே, அப்படி இருந்தால் பரவாயில்ல, நான் வந்து காம் பண்ணிடுவேன், அவங்கள வந்து பரவாயில்ல, நல்லா சந்தோஷமாக பேசி அதை சரி பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லைன்னா என்னைய பற்றி அவங்க எதுக்கு அவ்வளோ யோசிக்கணும், அவங்களுக்கு அவங்க வாழ்க்கை இருக்குது யோசிக்கிறதுக்கு, நான் அவங்கள பற்றி யோசிக்கிற மாதிரி அவங்க என்னைய பற்றி உட்காந்து யோசிக்கிட்டு இருக்கிறதுக்கு, அவங்கள பற்றியே யோசிக்க போகிறாங்க, என்னைய பற்றி ஏன் அவங்க யோசிப்பாங்க அப்படின்னு யோசித்திங்கன்னா, அந்த நாள் ராத்திரி நீங்கள் நல்லா தூங்கிடலாம். அடுத்த நாள் காலமாக நல்லா நிதானமாக உங்கள் வேலையை நன்றாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் உடம்புல உங்கள் ஃபீலிங்ஸ் வந்து ஆங்ஸைட்டி இல்லாமல் காமாக இருக்கும், கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும். உங்கள் உடம்புல மசில்ஸ் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும், ஹார்ட் ரேட் ஒழுங்காக இருக்கும், ப்ரீதிங் ஒழுங்காக இருக்கும், டம்மி எல்லாம் ஒழுங்காக இருக்கும். அப்போது உங்கள் பிஹேவியர் வந்து கரெக்டாக பயப்படாமல் என்ன போடுறேன் அப்படின்லாம் உட்காந்து டைம் ஆகாமல் டின்னருக்கு ஏதோ வந்து போனோம் போயிடுவீங்க. அங்கே உட்காந்து பார்த்தோம் எல்லார்ட்டையும் நல்லா ஹலோ சொல்லி பழகி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்துடுவீங்க இல்லையா? அப்போது சிச்சுவேஷன் வந்து சேம் தான். ஆனால் உங்கள் முதல்ல வந்த தாட் வந்து என்ன வந்ததோ அதை வச்சு தான் அந்த ஹோல் டேயும் உங்களுக்கு அஃபெக்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த தாட் நெகட்டிவாக வரும்போது அதை நீங்கள் பிடித்து அதை நீங்கள் பாசிட்டிவாக சேஞ்ச் பண்ணுங்கள். ஏன் நான் இப்படி யோசிக்கணும், வேறு மாதிரி நான் யோசிக்க முடியாதா, வேறு எதுவும் காரணம் இருக்காதா, வேறு எதுவும் இதில் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காதா அப்படின்னு உங்கள் தாட்டை நீங்கள் குவெஸ்சன் பண்ணி மாற்றிங்கன்னா, அப்போது உங்களுடைய ஃபீலிங்ஸ் மாறும், உங்களுடைய பாடியோடைய எக்ஸ்பீரியன்ஸ் மாறும், உங்கள் பிஹேவியர் மாறும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்போ உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள ஆண்டவரே, இதை கேட்கும் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே உங்களுடைய கரங்களில் தருகிறேனப்பா. நாங்கள் எல்லாரும் கர்த்தாவே ஸ்ட்ரகிளிங் பீப்புள் ஆண்டவரே, நாங்கள் யாருமே பர்ஃபெக்ட் இல்லை ஆண்டவரே. ஆனால் கர்த்தாவே எங்களுடைய தாட்ஸ் நெகட்டிவாக இருக்கும் பொழுது கர்த்தாவே நீர் எங்களுக்கு இறங்கி எங்களுக்கு பாசிட்டிவ் தாட்ஸை நீ தாரும் ஆண்டவரே. எங்களுக்கு ஆங்ஸைட்டியோ வரியோ ஸ்ட்ரெஸ்ஸோ இருக்கும் பொழுதோ இல்லைனா கர்த்தாவே கவலைகள் வந்து எங்களுக்கு அதிகமாக எங்களை தாக்கும்போதோ கர்த்தாவே எங்கள் கையை நீர் பிடித்து எங்கள் தாட்ஸை கர்த்தாவே பாசிட்டிவாக மாற்றி எங்களை எழுப்பி கர்த்தாவே தைரியத்தோடு முன்னால் போக நீர் கிருபை தாரும் ஆண்டவரே. எங்களை உங்களுடைய கரங்களில் தாழ்த்தி தருகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். சிகரம் தொடும் புறாக்கள் என்ற பெண்களுக்கான இப்பிரத்யேக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். சென்ற வார நிகழ்ச்சியில் பத்சேபாளை குறித்தும் பத்சேபாளின் தவற்றின் காரணம், பாவம் எப்படிப்பட்டது, பாவம் உருப்பெற்று பாவத்தின் மேல் பாவம் செய்ய வைத்தது என்ற 4 குறிப்புகளை கேட்டோம். 5வதாக பத்சேபாளின் இணக்கமும் தாவீதின் மாமிச இச்சையும் தேவ கட்டளை மீற காரணமானது. பத்சேபாள் தாவீது அழைத்து அனுப்பியதும் அவனிடம் சென்றாள். தாவீதின் இச்சைக்கு இணங்கினாள். பத்சேபாள் தாவீதின் இச்சைக்கு ஒத்துழைத்ததாக தெரிகிறது. தாவீது ராஜாவானதால் அவன் இச்சைக்கு எதிர் நிற்க இயலாது இணங்கி இருக்கலாம். கணவன் உரியா தாவீதின் சேவகன். கணவன் போர்க்களத்தில் இருந்ததால் கணவனது அன்பும் அரவணைப்பும் இல்லாததால் அவளை அக்கோணத்தில் காணக்கூடியவர்களுக்கு அது ஒரு அழைப்பாக இருந்திருக்கலாம். ராஜாவிடம் பிள்ளை பெற்றுக்கொண்டால் ராணி ஆகலாம் என்று ஆசைப்பட்டிருக்கலாம். அறிந்தும் அறியாமலும் நடந்திருக்க வாய்ப்புகள் உண்டு. தன் கணவன் போர்க்களத்தில் இறந்து போனால் தன்னை தாவீதிடம் சமர்ப்பித்துக் கொள்வதால் எதிர்காலத்தில் தன் கரங்களில் அடக்கி ஆளும் சக்தி இருக்கும் என்று நினைத்திருக்கலாம். தாவீதின் துராசை துக்கத்தையும் மரணத்தையும் பிறப்பித்தது. நீதிமொழிகள் 6:27-28 தன் வஸ்திரம் வேகாமல் மடியிலே எவனாவது நெருப்பை வைத்து கொள்ளக்கூடுமோ, தன் கால் சுடாமல் எவனாவது தழலின் மேல் நடக்கக்கூடுமோ என்று கூறுகிறது. இச்செயல் அவமதிப்பையும் அழிவையும் கொண்டு வந்தது. நீதிமொழிகள் 6:32-35 வரை ஸ்திரீகளுடனே விபச்சாரம் பண்ணுகிறவன் மதிக்கெட்டவன், அப்படி செய்கிறவன் தன் ஆத்துமாவை கெடுத்து போடுகிறான், வாதையும் லச்சையும் அடைவான், அவன் நிந்தை ஒழியாது. ஸ்திரீயை பற்றிய எரிச்சல் புருஷனுக்கு மூர்க்கத்தை உண்டு பண்ணும், அவன் பழி வாங்கும் நாளில் தப்ப விடான். அவன் எந்த ஈட்டையும் பாரான், அநேக வெகுமதிகளை கொடுத்தாலும் அமர்ந்திருக்க மாட்டான் என்று கூறுகிறது. ஒரு சில நிமிட சிற்றின்பத்திற்காக தங்களையும் தங்கள் ஆன்மாவையும் கெடுத்து கொண்டவர்கள் அநேகர். பின் விளைவுகளை யோசிப்பது கிடையாது.
பாவமானது யோசேப்பை அழைத்தது போல நம் அருகில் நின்று வா வா என்று அழைக்கும். யோசேப்பு அந்த இடத்தை விட்டு ஓடியது போல நாமும் ஓட வேண்டும். நன்மை தீமை அறிந்து நாம் தான் விலகிச் செல்ல வேண்டும். 1 கொரிந்தியர் 15:34 நீங்கள் பாவம் செய்யாமல் நீதிக்கேற்க விழித்து கொண்டு தெளிந்தவர்களாயிருங்கள் என்று கூறுகிறது. தாவீதும் பத்சேபாலும் தேவனுக்கு எதிராக பாவம் செய்தனர். விபச்சாரம் செய்த எந்த ஆணும் பெண்ணும் கல்லெறிந்து கொள்ளப்பட வேண்டும் என்று வேதாகமம் கூறுகிறது. உபாகமம் 22:24 அப்பொழுது அந்த பெண் ஊருக்குள்ளிருந்தும் கூக்குரலிடாததினாலும் அந்த மனிதன் பிறனுடைய மனைவியை கற்பழித்தபடியினாலும் இருவரையும் அந்த பட்டணத்து வாசலுக்கு முன் கொண்டு போய் அவர்கள் மேல் கல்லெறிந்து கொல்ல கடவீர்கள். இப்படியே தீமையை உங்கள் நடுவிலிருந்து விலக்க கடவாய் என்று கூறுகிறது. பாவம் செய்த இருவருமே கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டியவர்கள். இருவரும் அறிந்து உணர்ந்து செய்த துணிகர பாவம். கர்த்தர் மோசே மூலம் கொடுத்த கட்டளைகளை தாவீது நன்கு அறிவான். யாத்திராகமம் 20:14 விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்றும், யாத்திராகமம் 20:17 பிறனுடைய மனைவி இச்சியாதே என்றும், யாத்திராகமம் 20:13 கொலை செய்யாதிருப்பாயாக என்றும் கூறுகிறது. தேவன் தந்த 10 கட்டளைகளில் 3 கட்டளைகளை தாவீது மீறினான். 1 கொரிந்தியர் 6:18-20 வரையில் வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாயிருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களாம். கிரியத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகியால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று கூறுகிறது. பத்சேபாளை அழைத்து வர தாவீது ஆள் அனுப்பினான். தாவீதும் பத்சேபாளும் செய்த பாவம் அவர்களுக்கும் ஆண்டவருக்கும் தெரியும். என்னாகமம் 5:6 பின்பகுதி 7 முன்பகுதி. கர்த்தருடைய கட்டளையை மீறி மனிதர் செய்யும் பாவங்களில் யாதொரு பாவத்தை செய்து குற்றவாளியானால் அவர்கள் தாங்கள் செய்த பாவத்தை அறிக்கையிட கடவர்கள் என்று கூறுகிறது. இருவருமே தங்கள் பாவத்தை முதலில் அறிக்கையிடவில்லை. பாவத்தை அறிக்கையிட்டால் தேவ இரக்கத்தையும் தேவ மன்னிப்பையும் பெறலாம். 6வதாக பத்சேபாளின் உடன்பாடு குற்றமற்ற கணவனை கொலை செய்தது. தான் கர்ப்பம் தரித்திருப்பதை பத்சேபாள் தாவீதிற்கு தெரியப்படுத்தினாள். தவறு செய்தவர்கள் இந்த வார்த்தையை கேட்க விரும்ப மாட்டார்கள். அடுத்து என்ன செய்வது என்ற திட்டமிடுதலுக்கு தள்ளப்படுகின்றனர். இன்றைய செய்திகளில் தவறு இழைத்தவர்கள் அடுத்து தங்களது செய்கைக்கு இடைஞ்சலாய் இருப்பவரை எப்படி தீர்த்து கட்டுவது என்று பாவத்தின் மேல் பாவம் செய்யும் நிலைக்கு தூண்டப்படுகின்றனர். தாவீது அப்படித்தான் செய்தான். தான் செய்த பாவத்தை மறைக்க திட்டமிட்டான். பழியை பத்சேபாள் கணவன் உரியா மீது போட நினைத்து அழைத்தான். ஒன்றும் தாவீது நினைத்தபடி நடக்கவில்லை என்றதும் திட்டமிட்டு தீர்த்து கட்டினான். குற்றமற்றவன் கொலையுண்டு போனான். 7வதாக பத்சேபாளின் இழப்பு. முதலாவது தாவீது அழைத்து அனுப்பியதும் சென்று அவன் இச்சைக்கு இணங்கியதால் கற்பை இழந்தாள். தன் பரிசுத்தத்தை இழந்தாள். தன் விவாக மஞ்சத்தை அசூசிப்படுத்தினாள். 2வதாக புருஷன் உரியாவை இழந்தாள். 3வதாக தாவீதிற்கு உட்பட்டதன் மூலம் பிறந்த குழந்தையை இழந்தாள். 4வதாக பாவம் செய்கிறவர்கள் தேவ மகிமை அற்றவர் ஆகின்றனர். 8வதாக பத்சேபாள் வாய் பேசாது அநேக வேளைகளில் ஊமையாக இருந்து விட்டாள். முதலாவது பாவத்திற்கு உட்படும் முன் பத்சேபாள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை, மறுத்து பேசவில்லை, ஊமையாக அமைதியாக தாவீதின் இச்சைக்கு உடன்பட்டாள். 2வதாக பாவத்தில் உருவான பிள்ளை சுகவீனமாயிருந்தது. தாவீது உபவாசித்து துக்கித்து கர்த்தரிடம் வேண்டினான். ஆனால் குழந்தை செத்து போனது. பிள்ளை இறந்ததும் மரணத்தின் தன்மையை உணர்ந்து தன்னை திடப்படுத்தி கொண்டு பத்சேபாளுக்கு ஆறுதல் சொல்லி அவளோட சேர்ந்தான் என்று 2 சாமுவேல் 12:24 கூறுகிறது. ஆனால் பத்சேபாள் துக்கித்து அழுது புலம்பியதாக எதுவும் குறிப்பிடப்படவில்லை. மௌனமாக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டதை காண முடிகிறது. தாவீதின் காரியங்கள் வேதாகமத்திலே முக்கிய இடம் பெற்றதால் பத்சேபாளை குறித்து அநேக காரியங்கள் குறிப்பிடப்படாமல் விடுபட்டிருக்கலாம். 9வதாக பத்சேபாளின் புத்திமதி. தன் வாழ்வில் வந்த பிரச்சனைகளினாலும் துக்கத்தினாலும் இழப்புகளினாலும் தெளிவு பெற்ற பத்சேபாள் தன் மகனும் தாவீதின் வாரிசான இஸ்ரவேலின் ராஜாவான சாலமோனுக்கு
புத்திமதிகளை சொல்லிக் கொடுத்தாள். நீதிமொழிகள் முதல் 9 அதிகாரங்களும் நீதிமொழிகளின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்கள் பத்சேபாள் தன் மகனுக்கு சொன்னது. நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரை லெமுவேலுக்கு சொல்லப்பட்டது. 10வதாக பத்சேபாளின் செல்வாக்கும் கலைந்த மௌனமும். முதலாவது பத்சேபாளின் அழகு தாவீதை கவர்ந்ததால் அவளை தன் மனைவி ஆக்கி கொண்டான். தாவீதால் அதிகம் நேசிக்கப்பட்டு சலுகை ஆதரவு பெற்றவளாய் இருந்தாள். ஒரு நல்ல பொருத்தமான மனைவியாய் இருந்திருக்க வேண்டும். தேவ நியமங்களையும் விதிகளையும் கற்றுத் தெரிந்தவள். தாவீது தேவனை நேசித்த மனுஷனாய் இருந்தபடியால் பத்சேபாளை அதிகம் நேசித்திருக்க வேண்டும். சாலமோன் ராஜாவாக அறிவிக்கப்பட்டதன் மூலம் தாவீதிடம் பத்சேபாளின் செல்வாக்கை நாம் அறியலாம். சாலமோனுக்காக ஒரு தாயாக அவள் மௌனம் கலைந்தது. அவள் வாய் திறந்து பேசினாள். தீர்க்கதரிசி நாத்தானின் பேச்சை கேட்டு அதன்படி செய்தாள். 1 ராஜாக்கள் 1:17 அதற்கு அவள், என் ஆண்டவனே, எனக்கு பின் உன் குமாரனாகிய சாலமோன் ராஜாவாகி அவனே என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை கொண்டு உமது அடியாளுக்கு ஆணையிட்டீரே என்றாள். தன் மௌனத்தை கலைத்து தாவீது ராஜாவிடம் சென்று அவன் ஆணையிட்டு கொடுத்ததை ஞாபகப்படுத்தினாள். பத்சேபாள் மௌனம் கலைந்து பேசியது கேட்கப்பட்டது, செயலாக்கம் பெற்றது. சாலமோன் தாவீதுக்கு பின் இஸ்ரவேலின் ராஜாவானான். ஆகீத்தின் குமாரனாகிய அதோனியாவிற்காக மகன் சாலமோனிடம் பேசினாள். 11வது பத்சேபாளின் தைரியம். தாவீது ராஜா அழைத்தனுப்பியதும் அவனை காண தனியே சென்றாள். குழந்தையின் இறப்பை தைரியமாக ஏற்றுக்கொண்டாள். தன் மகன் சாலமோனை ராஜாவாக்க தாவீதிடம் அவன் ஆணையிட்டு கொடுத்ததை ஞாபகப்படுத்தினாள். சாலமோன் ராஜாவிடம் தன் கணவனின் மற்றொரு மகனுக்காக ஒரு மன்றாட்டை கேட்டாள். பத்சேபாளின் கதை சோக கதையாக ஆரம்பித்தாலும் முடிவில் வெற்றி கதையாக முடிவடைந்தது. பெண்களாகிய நாம் நமது வாழ்வில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கற்றுத்தருகிறது. தாவீது ராஜாவானதால் எதிர்த்து எதுவும் சொல்லவோ செய்யவோ முடியாத நிலை. பத்சேபாளை போன்று பொறிக்குள் சிக்கிக் கொள்ளாதபடி நம்மை நாம் காத்து கொள்ள வேண்டும். ராஜாவின் இச்சைக்கு உட்பட்டதால் புருஷன் மரித்து போனதால் ராஜாவை மணந்தாள். பணம் சொத்துக்களை இழந்து போனால் சம்பாதித்து கொள்ளலாம். பெண்கள் கற்பை தொலைத்து விட்டால் அதனை திரும்ப பெற முடியாது. அது ஒரு கரும்புள்ளியாக காணப்படும். கரைப்பட்ட சரீரத்தை தான் கணவனுக்கு கொடுக்க நேரிடும். மூடி மறைத்தாலும் மனசாட்சி உறுத்தும். மேலிருந்து ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு பெண்ணாய் நாம் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். யாக்கோபு 1:22 அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதின்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் என்று கூறுகிறது. வேதத்தில் எழுதப்பட்டவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். இது எனக்காக சொல்லப்பட்டது என்று எடுத்துக்கொண்டு திருவசனத்தை படிக்கிறவர்களாய் கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்லாது கடைபிடிக்கிறவர்களாய் கரைபடாது வாழ்ந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவ திட்டம் நமது வாழ்வில் நிறைவேற நம்மை அவருக்கென்று ஒப்பு கொடுப்போம். முடிவில் பத்சேபாள் நாத்தான் வழி நடத்துதலின்படி ஞானத்தோடு தைரியத்தோடு விசுவாசத்தோடு காரியங்களை நடப்பித்து சாலமோன் ராஜாவின் தாயாக ராணியாக மகன் அருகே வலதுபுறத்தில் ஒரு ஆசனம் அவளுக்கென்று கொடுக்கப்பட்டது. சாலமோன் ராஜாவின் ஆலோசகராக கௌரவப்படுத்தப்பட்டதாக வேத அறிஞர் கூறுகின்றனர். இயேசுவின் வம்சாவளியில் இடம்பெற்று சிகரம் தொட்டாள். சென்ற வாரத்தில் பத்சேபாளை குறித்து 4 குறிப்புகளையும் இன்றைய நாளிலே பத்சேபாளின் இணக்கமும் தாவீதின் மாம்ச இச்சையும் தேவ கட்டளைகளை மீற காரணமானது, பத்சேபாளின் உடன்பாடு, குற்றமற்ற கணவனை கொலை செய்தது, அவளது இழப்பு, வாய் பேசாது அநேக வேளைகளில் உண்மையாக இருந்துவிட்டது, அவளது புத்திமதி, செல்வாக்கும் கலைந்த மௌனமும், அவளது தைரியம் என்ற 7 குறிப்புகளோடு மொத்தம் 11 குறிப்புகளை அறிந்து கொள்ள தேவன் கிருபை செய்தார். தொடர்ந்து நிகழ்ச்சியை நம்பிக்கை டிவியில் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலே பத்சேபாளை குறித்து மேலும் அறிய உதவி செய்தீர். நன்றி ஐயா. மாமிச இச்சையில் விழுந்து போகாதபடி, ஆசை வார்த்தைகளுக்கு இணங்காதபடி, சத்துரு கொண்டு வரும் சோதனைகளிலிருந்து தப்பிக்கொள்ளவும் எங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்ளவும் வேதத்தின் துணையோடு உமக்கென்று பரிசுத்தமாய் வாழ்ந்து விடவும் எங்களுக்கு நீர் உதவி செய்யுங்கப்பா. உமது நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமேன். ஜெபித்து வீடு யாபேஸ் போன்று ஜெபித்து வீடு. திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்ட விஸ்வவாணி நடத்தும் ஒரு நாள் சிறப்பு ஜெப முகாம். நாள் ஜனவரி மாதம் 26ஆம் தேதி குடியரசு தின விடுமுறை என்று. இடம் ஜெபமலை
கடையம். நேரம் காலை 9:30 மணி முதல் 4 மணி வரை. சிறப்பு செய்தி சகோதரன் சுரேஷ் மர்காஷிஸ் மற்றும் அருள் திரு முனைவர் பொன் சுபர்சன் அவர்கள். தரிசனமூட்டும் சிலுவை வீரர் கீதங்கள், அர்ப்பணிக்க தூண்டும் ஆராதனை நேரங்கள், தேசத்திற்காக ஜெபிக்க சிறப்பு ஜெப நேரங்கள் மற்றும் படக்காட்சிகள். இயற்கையின் அழகிய சூழலில் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்க ஓர் அற்புதமான தருணம். ஜெபிக்க வாஞ்சையுள்ள அத்தனை பேரையும் அழைத்து கொண்டு வாருங்கள். மேலும் ஆவிக்குரிய செய்திகளும் வடகிழக்கு இந்தியாவிலிருந்து வந்திருக்கும் ஊழியர்களின் பணித்தள பகிர்வுகளும் இடம்பெறும். மேலும் தகவல்களுக்கு நீங்கள் திரையில் காணும் எண்களை தொடர்பு கொள்ளலாம். அநேக நன்மைகளை உலகில் பெற்று மகிழ்ந்துவிடு. அநேக நன்மைகளை உலகில் பெற்று மகிழ்ந்துவிடு. விஸ்வவாணி என்பது இந்தியாவில் அறியப்படாத இடங்களில் நற்செய்தியை அறிவித்து தாழ்ந்து கிடக்கும் சமுதாய மக்கள் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான அனைத்து கட்டமைப்புகளையும் ஏற்படுத்தி தரும் ஓர் மக்கள் இயக்கம். குடி, விபச்சாரம் என மனிதர்களை அழித்தொழிக்கும் பாவங்களிலிருந்து அவர்கள் நிலையான விடுதலையை பெற்றுக் கொள்வதற்கான வழிமுறைகளை அறிவித்து, கல்வி அறிவு புகட்டி, கைத்தொழில்களை கற்பித்து, சமுதாயத்தின் சக மனிதர்களைப் போல அவர்களும் தலை நிமிர்ந்து வாழ வழி செய்யும் ஓர் அன்பின் ஐக்கியம். ஒரு கிராமத்தை பொறுப்படுத்து மாதந்தோறும் 4000 ரூபாய் அன்பின் ஈகையாக கொடுப்பதின் மூலம் ஓர் சமுதாயம் நம் கண்முன்னே மலர்வதை நீங்கள் பார்க்க முடியும். அவர்கள் ஆராதிக்கவும் தங்கள் சமுதாய மறுமலர்ச்சிக்கான திட்டங்களை தீட்டவும் ஓர் ஆராதனை கூடத்தை ஏற்படுத்தி தருவதற்கு எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சிறுவர்களுக்கான கல்வி செலவை ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 1500 கொடுப்பதின் மூலம் பொறுப்பெடுக்கலாம். இந்திய தேசத்தின் வலிமையான கிராமங்களை உருவாக்க, அடிமைத்தனங்கள் இல்லாத சமுதாயத்தை கட்டமைக்க அன்பின் இதயங்களாக நாம் ஒன்று சேர்ந்து உழைப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கூடுதல் தகவல்களுக்கும் அன்பின் தொடர்புகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் திரையில் காண்பிக்கப்படுகின்றன. உங்கள் அன்பின் ஈகைகளை ஆன்லைன் பரிவர்த்தனை மூலம் செலுத்த வங்கி கணக்கு எண்களும் கீழே தரப்படுகின்றன. பிரத்யேகமாக தரப்பட்டிருக்கும் QR கோடையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணிக் கொள்ளலாம். உங்கள் ஜெபங்களாலும் ஈகைகளாலும் இந்தியாவை ஆசீர்வதிக்கும் உங்களை ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப தேவைகளையும் எங்களுக்கு திரையில் காணும் எண்கள் மூலமாக தெரியப்படுத்துங்கள். வாட்ஸ்அப் மூலமாகவும் தெரியப்படுத்தலாம். உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்ய மறவாதிருங்கள். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.